இன்னும் காலையில வந்திருந்தா தண்ணி இங்க வரைக்கும் இருக்கும். இது எனக்கு கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இது வந்து ஒரு 60 அடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இங்கதான் வந்து இந்த தண்ணி தான் ஃபுல்லா பாசம் அந்த தோட்டத்துக்கு ஊறிதான் வருது. இந்த தண்ணி இந்த சத்தம் கேட்கறது ஊறிதான் வருது. தண்ணி பாருங்க ஃபுல்லா உள்ள வருது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல 6 வகையான கீரை போட்டிருக்கேன். பாலாக்கீரை, பச்சைத்தண்டு கீரை, கொத்தமல்லி கீரை, வெந்தயக்கீரை, பீட்ரூட் ரெட் கீரை இருக்குல்ல, எல்லாமே கலந்து வந்து அப்படியே போட்டிருக்கேன். வாழைப்பூ ஆகட்டும், புளிச்சக்கீரை ஆகட்டும், புதினா, முருங்காவாகட்டும், கத்திரிக்காவாகட்டும், சொரக்காய், புடலங்கான்னு அறுவடை பண்ணாததே இல்லை. நான் இப்படி ஒரு ரவுண்ட் சுத்தி வருவேன். வாழைப்பூ ஒடிச்சுக்கலாம். அந்த சைட் பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை இருக்கு, இல்லைன்னா வாழைத்தண்டு எடுக்கலாம். சீசனே எதுவும் இல்ல, காய்கறி சீசன் இல்ல அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும். இல்லன்னா பருப்பு, இல்லன்னா கொள்ளு. அப்புறம் ஒவ்வொரு என்ன சமைக்கணும்னு இப்படி தோட்டத்துக்குள்ள போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம்ல. ஆமா. எப்படி இந்த காட்டுக்குள்ள இருக்கா, எப்படி இந்த காட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னா, நான் ஒரு டைம் கூட நான் அதை வச்சு நெகட்டிவா ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு வண்டி சத்தம் கூட கிடையாது. நீங்க ஒரு பின்னு கீழே போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கும். வண்டி போறது, மக்கள், எனக்கு இங்க மனுஷங்களே, அதாவது ஒரு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். என்னால அங்க போய் அந்த டவுன் லைஃப் பார்த்து நான் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நீங்க எப்படி இங்க வந்து தோட்டத்தை வித்தியாசமா பாக்குறீங்களோ நான் அங்க அப்படிதான் பாக்குறேன். இப்போ நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா MSc MPhil. இருந்தோம் அப்படின்னாலுமே சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து நெல் போடுறது, வெடி தண்ணி கட்டுறது, நிலக்கடலை வந்து உரிக்கிறது, அப்புறம் மிளகா கோம்பு வாங்குறது, பருத்தியில இருந்து பஞ்சு தனியா எடுக்கிறது, அது வந்து ஒரு கிராமம் தான் வாழ்ந்தது எல்லாமே. வெற்றிகரமா வந்து நான் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டேன், நட்டு பார்த்துட்டேன். சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த தோட்டத்தோட முக்கியமான ஒரு பகுதி. எங்களுக்கு பழகிடுச்சு. இன்னும் காலையில வந்திருந்தா தண்ணி இங்க வரைக்கும் இருக்கும். இது எனக்கு கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்னா எனக்கு புரியாதாங்கிறது எனக்கு தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலைல வந்தா தண்ணி இவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு 60 அடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 60 அடி. இங்கதான் வந்து இந்த தண்ணி தான் ஃபுல்லா பாசம் அந்த தோட்டத்துக்கு. இங்க இருந்தா எல்லாத்துக்கும் போகுது. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இதெல்லாம் என்ஜாய் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வேற லெவலுங்க. போய் ஆர்டிபிஷியலா குளோரின் போட்டிருக்க ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க காலையில கூடு கட்டி இங்க வந்து ஆக்சுவலி ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை பார்க்க ரொம்ப பிளசண்டா இருக்கு. சும்மா ஜஸ்ட் காலை தொங்க போட்டுட்டு இங்க உட்காந்து இந்த தண்ணி சொட்டுறதை பார்த்தாலே வந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதியா இருக்கும். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அது எப்படின்னா காலையில இருக்கும், சாயந்தரம் இருக்காதுங்கிறது. தண்ணி எடுத்து விட்டுறோம்ல தோட்டத்துக்கு. நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊறி தண்ணி வந்து ஃபுல்லா வந்துரும். ஏரியா இது. ஓகே. சோ அங்க இது ஊறிதான் வருது இந்த தண்ணி. இந்த சத்தம் கேட்கறது வந்து ஊறிதான் வருது. தண்ணி பாருங்க ஃபுல்லா உள்ள வருது. ஓகே. உங்களுக்கு இத பத்தி பெரிய புரிதல் இல்லனாலும் சுத்தி ஆத்து தண்ணி பாஞ்சாலுமே நமக்கு இல்ல, நமக்கு கிணத்து தண்ணியே போதுமானதா இருக்கும். சோ இப்போ இதுதான் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. எல்லாமே இத யூஸ் பண்றோம். சூப்பருங்க. ஸோ வந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கைங்குவாங்கல்ல, அதுதான் இது. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். காலையிலே வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. பட் அதுலயும் ஒரு நல்ல விஷயம், காலைல வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இங்க தூரம் இறங்கி வந்திருக்க முடியாது. மேல இருந்தே பேசிட்டு நாங்க போயிருந்திருக்கணும். உள்ள இறங்கி வந்து பார்த்ததும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாங்க தோட்டத்தை போய் பார்க்கலாம்.